அறிவும் மகாபாரதம் ஆதி பருவத்துல பருவ சங்கிரமக மணிகா, அதாவது எத்தனை பருவங்கள் இருக்கு அப்படிங்கிறத விட பருவங்களுடைய விஷய விவரணம், அத்தியாய ஸ்லோக எண்ணிக்கை. சம்பவ பருவத்தில் அநேக ராஜாக்கள், மற்ற சூரர்கள், துவைபாயன மகரிஷி இவர்களுடைய உற்பத்திகள் சொல்லப்பட்டன. இந்த சம்பவ பருவத்தில் தேவர்கள், திதியின் புத்திரர்களும் தனுவின் புத்திரர்களும் ஆகிய அசுரர்கள், மிகுந்த சக்தியுள்ள யக்ஷர்கள், நாகர்கள் என்னும் ஒரு வகை தேவஜாதிகள், சர்ப்பங்கள், கந்தர்வர்கள், பக்ஷிகள் ஆகிய இவர்களுடைய அம்சங்கள் பூமியில் வந்ததும், இன்னும் அநேக விதங்களான தேவஜாதிகளின் உற்பத்தியும் சொல்லப்பட்டன. சிறந்த தவமுள்ள கண்வ மகரிஷியின் ஆசிரமத்தில் சகுந்தலையினிடத்து துஷ்யந்தனுக்கு பரத சக்கரவர்த்தி பிறந்ததும், அவனுடைய பெயரையிட்டு இக்குலத்திற்கே உலகத்தில் பாரதம் என்ற பெயர் வந்ததும், சந்தனுவின் வீட்டில் கங்காதேவியினிடம் மகாத்மாக்களாகிய வசுக்கள் பிறந்ததும், அவர்கள் மறுபடியும் சொர்க்கம் சென்றதும், அவர்களுடைய தேஜஸ்களின் அம்சங்கள் சேர்ந்ததும், பீஷ்மர் உற்பத்தியானதும், அவர் ராஜ்யத்தை விட்டு நித்திய பிரம்மச்சரிய விரதத்தில் இருந்ததும், பிரதிஜையை நிறைவேற்றினதும், சித்திராங்கதனை காப்பாற்றியதும், சித்திராங்கதன் இறந்து போன பிறகு இளைய சகோதரனாகிய விசித்திர வீரியனை ரட்சித்ததும், அவனை ராஜ்யத்தில் ஸ்தாபித்ததும், ஆணி மாண்டவிய ரிஷியின் சாபத்தினால் தர்ம தேவதை மனுஷலோகத்தில் விதுரராக பிறந்ததும், கிருஷ்ணத்வைபாயனரால் திருதராஷ்டிரனும் பாண்டுவும் ஜனித்ததும், துர்வாச முனிவருடைய வரதானத்தினால் பாண்டவர்கள் பிறந்ததும், பாண்டவர்கள் வாரணாவதம் போவதை பற்றி துரியோதனன் மந்திர ஆலோசனை செய்ததும், அவன் பாண்டவர்களை பஞ்சம் செய்ய புரோச்சனனை அனுப்பியதும், அந்த சமயத்தில் புத்திசாலியாகிய தர்மராஜாவுக்கு மிலேச்ச பாஷையில் மார்க்கத்தில் விதுரர் செய்த ஹிதோபதேசமும், விதுரர் சொன்னதனால் சுரங்கமாகிய வழி செய்யப்பட்டதும், அரக்கு மாளிகையில் 5 பிள்ளைகளோடு தூங்கிக் கொண்டிருந்த வேடச்சியையும், புரோச்சனன் என்னும் துரியோதனன் மந்திரியையும் எரித்ததும், பயங்கரமான வனத்தில் பாண்டவர்கள் ஹிடிம்பையை கண்டதும், மகா பலசாலியான பீமசேனன் ஹிடிம்பனை வதஞ்செய்ததும், கடோத்கச்சனுடைய பிறப்பும், அளவற்ற மகிமை பொருந்திய வியாச ரிஷியை கண்டதும், அவருடைய ஆக்ஞையால் ஏகசக்கராபுரியில் ஒரு பிராமணனுடைய கிரகத்தில் பிறருக்கு தெரியாதபடி பாண்டவர்கள் வாசம் செய்ததும், பகாசுரனை கொண்டதும், பட்டணத்து ஜனங்கள் ஆச்சரியம் அடைந்ததும், திரௌபதி, திருஷ்டத்யும்னன் இவர்களுடைய பிறப்பும் சொல்லப்பட்டிருக்கின்றன. பாண்டவர்கள் ஒரு பிராமணனிடத்தில் இருந்து திரௌபதியின் சுயம்வரத்தை கேள்வியுற்று வியாசர் சொல்லினாலும் தூண்டப்பட்டவர்களாகி திரௌபதியை அடைய விரும்பி சுயம்வரம் பார்ப்பதற்கு ஆசையுடன் குதூகலமாக பாஞ்சால தேசத்தை நோக்கி சென்றார்கள் என்பதும், அப்போது அர்ஜுனன் கங்கை கரையில் அங்காரபர்ணன் என்று சொல்லப்பட்ட சித்திரரதன் என்னும்
கந்தர்வனை ஜெயித்து பிறகு அவனோடு சிநேகம் செய்து கொண்டு அவனிடத்திலிருந்தே உத்தமங்களாகிய கபடி உபாக்கியானத்தையும் வசிஷ்ட உபாக்கியானத்தையும் அவுரவ உபாக்கியானத்தையும் கேட்டான் என்பதும், எல்லா சகோதரர்களுடனும் சேர்ந்து பாஞ்சால தேசத்தை நோக்கி சென்றான் என்பதும், பாஞ்சால நகரத்தில் அர்ஜுனன் லட்சியத்தை அறுத்து எல்லா அரசர்களுக்கும் நடுவில் திரௌபதியை அடைந்தான் என்பதும், அங்கே பீமசேனனும் அர்ஜுனனும் சண்டைக்கு வந்த ராஜாக்களையும் சல்லியனையும் கர்ணனையும் பெரிய யுத்தத்தில் தங்கள் பராக்கிரமத்தால் ஜெயித்தனர் என்பதும், அதாவது குட்டி மகாபாரத போருக்கு முன்னோட்டம் ஒத்திகை ட்ரெய்லர் திரௌபதி சுயவர சமயத்திலேயே நடந்துட்டு அப்படின்னு சொல்லலாம். அளவிடக்கூடாததும் மனுஷர்களுக்கு எட்டாததுமாகிய அவ்விருவருடைய அந்த பராக்கிரமத்தை கண்டு மகா புத்திமான்களாகிய பலராமரும் கிருஷ்ண பகவானும் அவர்களை பாண்டவர்கள் என்று ஊகித்து அவர்களுடன் சந்திப்பதற்காக புயவன் வீட்டில் அவர்கள் தங்கின இடத்திற்கு சென்றனர் என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒருத்தி ஐவருக்கு மனைவியாய் இருப்பதை பற்றி துருபதன் விசாரப்படுவதும், ஆச்சரியமான பஞ்ச இந்திர உபாக்கியானமும், திரௌபதியின் விவாகம் தேவர்களால் விதிக்கப்பட்டதே அல்லது மனிதர்களுடைய அன்று என்பதும், துரியோதனன் விதுரரை பாண்டவர்களிடம் அனுப்பினதும், விதுரர் போய் சேர்ந்ததும், கிருஷ்ணனை கண்டதும், பாண்டவர்கள் காண்டவ பிரஸ்தத்தில் வசித்ததும், பாதிராஜ்யம் கொடுத்ததும், நாரதருடைய ஆக்ஞையினால் திரௌபதியை பற்றி பாண்டவர்கள் விவஸ்தை செய்து கொண்டதும், அந்த விஷயத்தில் சுந்தோ உபசுந்தர்கள் என்னும் அசுரர்களின் சரித்திரமும் சொல்லப்பட்டன. பிறகு யுதிஷ்டிரர் திரௌபதியுடன் உட்கார்ந்திருக்கும் போது வீரனான அர்ஜுனன் ஒரு பிராமணனுக்காக உள்ளே பிரவேசித்து ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு பிராமணனுடைய கோதனத்தை விடுவித்து வீடு சென்றபின் நியமத்தை காப்பாற்றுவதற்காக வனம் சென்றதும், அவன் வனவாசத்துக்கு போகையில் வழியில் உலிம்பி என்னும் நாககன்னிகையோடு சேர்ந்ததும், புண்ணிய தீர்த்தங்களுக்கு போனதும், பப்ருவாகனன் என்னும் குமாரன் ஜனித்ததும், அவ்விடத்திலேயே அந்த அர்ஜுனன் ஒரு பிரம்மரிஷியின் சாபத்தால் முதலை ஜென்மம் அடைந்த அழகான 5 அப்சரசுகளுக்கு சாப விமோச்சனம் செய்ததும், பிரபாச தீர்த்தத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனனோடு சேர்ந்ததும், அர்ஜுனன் துவாரகா நகரத்தில் தன்மீது காதல் கொண்ட சுபத்திரையின் மேல் தானும் காதல் கொண்டு கிருஷ்ணனுடைய அனுமதியினால் அவளை அடைந்ததும், பெண்ணுக்கு கொடுக்கும் சிறப்புகளை எடுத்துக்கொண்டு தேவகியின் புத்திரராகிய கிருஷ்ணன் வந்திருந்த போது சுபத்திரைக்கு உயர்ந்த சக்தியுள்ள அபிமன்யு பிறந்ததும், திரௌபதிக்கு பிள்ளைகள் பிறந்ததும் சொல்லப்பட்டிருக்கின்றன. கிருஷ்ணனும் அர்ஜுனனும் வேடிக்கையாக யமுனையின் அருகில் சென்றபோது கிருஷ்ணனுக்கு சக்கரமும் அர்ஜுனனுக்கு தனுஷும் கிடைத்ததும், காண்டவ வனத்தை தகனம் செய்வித்ததும், அக்னியிலிருந்து மயனும் தக்ஷகன் புத்திரனாகிய அஸ்வசேனன் என்னும் நாகனும் விடுபட்டதும், மந்தபால மகரிஷிக்கு சார்ங்கி என்னும் பட்சியினிடத்தில் புத்திரோத்பத்தியும் ஆகிய இவை வெகு விரிவாக சொல்லப்பட்டுள்ளன. இவைகள் அடங்கிய இது முதன்மையான ஆதி பருவம் என்று சொல்லப்படுகின்றது. உயர்ந்த தேஜஸ் உள்ள மகாத்மாவாகிய வியாச மகரிஷியினால் 227 அத்தியாயங்களும் அவற்றில் 8884 ஸ்லோகங்களும் சொல்லப்பட்டன. இவ்வளவும் ஆதி பருவத்தில் உள்ள விஷயங்கள்.